முரண்பாடா இருக்குது. ஏன்னா 50,000 பேரு 50,070 ஒரு பெரிய கவுண்டிங். ஆனா சில மொழிபெயர்ப்புகள் அங்க எத்தனை பேரை காட்டுது தெரியுங்களா? நீங்க திருவிவிலியத்துல எடுத்து பாத்தீங்கன்னா 70 பேர் தான் காட்டுது, 50,000 பேரை காட்டல. ஆனா சில மொழிபெயர்ப்புகள் எவ்வளவு காட்டுது? 50,070 காட்டுது. இப்ப இது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்த ஜனங்கள் 50,000 பேருன்னு ஒரு கூற்று இருக்குது, ஆதாரம் இல்லை. நல்லா கவனிங்க, 50,000 பேர். ஆனா வசனத்துல இருக்குது 50,070 இருக்குது. 70 பேர் யாருன்னா லேவியர். 70 பேர் யாரு? ஏன்னா இவங்க தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த பெட்டியை எடுத்துட்டு போயிட்டு பலி செலுத்தி சர்வாங்க தகன பலி கொடுத்தாங்க. 70 பேர் லேவியர்ன்றது ஒரு சில ரபிமார்களுடைய கூற்று. இப்ப நல்லா கவனிங்க, இவங்க என்ன ஆயிட்டாங்க? இப்போ சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சங்காரம் பண்ணிட்டாரு. ஏன் சங்காரம் பண்ணாரு? என்ன பண்ண? எதை பார்த்தாங்களா? பெட்டியை திறந்து சபைக்கு முதல்ல எது தேவையோ அதை வாங்கி போடணும். முதல்ல தெரிஞ்சுங்க. கரண்ட் போனா ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் இவ்வளவு சிங்கார் சின்ன பிரயோஜனம். ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. இவங்களுக்கு நல்லா தெரியும் யெகோவா தேவன் யாருன்னு. புரியுதா இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் எப்படி பெட்டியை திறந்து பார்ப்பாங்க இவங்க? தேவன்னா யாருன்னு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும், அங்க தொழுதும் கொள்றாங்க, பலியும் இடுறாங்க. அப்ப பெட்டியை திறந்து பார்க்கறதுக்கு எப்படி அவங்களுக்கு தைரியம் வந்தது? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிக்கணும்ல. எந்த தைரியத்துல அவங்க பெட்டியை திறந்தாங்க? அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது அங்க. புரியுதுங்களா? என்ன நடந்ததுன்னா, இவங்க பெட்டியை திறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாசை. என்ன சார்? பொருளாசை. என்ன பொருளாசை தெரியுமா? அவங்க என்ன வச்சு அமிச்சாங்க பெட்டியில? 5 ஆமா பொண்ணு உருப்படிகளை வச்சாங்க. அதாவது அந்த மூல வியாதியை உருவகப்படுத்துகிற 5 காரியத்தை வச்சாங்க. அது வசனத்தை வாசனம். சுண்டலிகள் எத்தனை வச்சிருப்பாங்க சொல்லுங்க? அதுவும் 5. ஆனா ஒரு இடத்துல 5 தான் சொல்லி இருக்குது. ஒரு முந்தான அதிகாரத்துல 5 தான் போட்டிருக்குது. ஆனா எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சொருபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். எத்தனை? 5 சுண்டலி 5 பொண்ணு உருப்படி. ஓகேவா? நல்லா கவனிங்க. இப்போ 17, 18 வாசிங்க. பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சொரூபங்களாவன அஸ்தோத்திற்காக 1, காசாவுக்காக 1, 2, அஸ்கலோனுக்காக 1, 3, காத்துக்காக 1, 4, இக்ரோனுக்காக 1, 5. அந்த 5 உருப்படி அங்க சொன்ன பிரகாரம் இங்க என்ன வருது? கரெக்ட். அந்த அது மூல வியாதியை உருவகப்படுத்துறது 5 கரெக்ட். சுண்டலிகளுடைய இலக்கம் அங்க என்ன போட்டது? 5 போட்டுருக்குல்ல. இங்க என்னன்னு பாருங்க. பொன்னா செய்த சுண்டலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் மட்டும் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும். இப்ப அந்த கர்த்தருடைய பெட்டி வந்து கல்லுல மோதி நின்னுச்சு பாருங்க. அங்க இருக்கிற வரைக்கும் 5 அதிபதிகளுக்கும் ஆதீனமா இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கும் சரியாக இருந்தது. சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியா இருந்தது. அப்ப இது எவ்வளவு? புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? அந்த பொன்னால் சேர்ந்த அந்த மூல வியாதியின் உருவகம் 5 தான். 5 அதிபதிகளுக்குரிய 5. ஆனா பொன் சுண்டலிகள் செஞ்சாங்க தெரியுமா? அது ஜனங்களுடைய இலக்கத்துக்கு ஏத்த மாதிரி செஞ்சு வச்சுட்டாங்க.
நம்ம இது எப்படி கற்பனை பண்ணுவோம்னா, இது ஏல பாத்தீங்கன்னா கூட சின்ன மாட்டு வண்டி மாதிரி காமிச்சிருக்கிறான். ஆனா எக்ஸாக்டா என்னன்னா ஒரு பெரிய வண்டி. அந்த பெரிய வண்டியில என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த ஜனங்களுடைய இலக்கத்துக்கு தக்க பொன் சுண்டலிகளை சின்ன சின்னதா சுண்டலிகள் செஞ்சு, எவனுக்கெல்லாம் வியாதி வந்ததோ, எவனுக்கெல்லாம் பிளேக் வந்ததோ, அவன்லாம் என்ன பண்ணிட்டான், ஒரு சுண்டலி செஞ்சு கொடுத்துட்டான். இப்போ அந்த வண்டி நிறைய எண்ணெய் தான் இருந்தது. சுண்டலிகள், பொன் சுண்டலிகளால் செய்த உருவம். 1 கிராம் கீழே இருந்தா நம்மளுக்கு இன்னைக்கு ஜாக்பாட்டு. புரியுதா? அங்க பாத்தீங்கன்னா வண்டி நிறைய தங்கம். இவன் என்ன பண்ணிட்டான்னா, வண்டியில இருக்கிறத பார்த்தா அதெல்லாம் எடுத்து பெரிய கல்லு மேல வச்சான். நிறைய இருந்தது. ஆராதனை பண்ணா என்ன பண்ணிட்டான், பலி செலுத்தினா. பொருளாசை பெட்டிக்குள்ள கூட இன்னும் ஏதோ இருக்குதுன்னு நினைச்சான். பெட்டிக்குள்ள கூட இன்னும் இருக்குமோ நினைச்சு என்ன பண்ணாங்க, லேவியர்கள் தான் பொட்டியை தொடணும். அந்த லேவியர்கள் என்ன பண்ணிட்டாங்க, 70 பேரு பெட்டியை திறந்தாங்க. பாருங்க, கர்த்தருடைய வாதம் வந்துச்சு. பொருளாசை அவ்விடத்துல மிகப்பெரிய ஒரு சங்காரத்தை கொண்டு வந்தது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு அதுதான், பொருளாசை கூடாது. அந்த பொருளாசையை தேவன் அருவருக்கிறார் என்றது வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. வாசிங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். அது என்ன வீட்டை கலைக்கிறான்? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்கள் தேவனுடைய வாசம் செய்யும் வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வரும் தேவனுடைய வீடா இருக்கிறோம். இப்ப பொருளாசை வந்தா எதை கெடுக்கிறோமா, நம்ம இந்த வீட்டை நம்மளே கெடுக்கிறோம். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 16-17 வாசிங்க. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். புரிஞ்சுதுங்களா? அப்ப கர்த்தர் பொருளாசை என்ன பண்றாரு, வெறுக்கிறாரு, தண்டிக்கிறார். இன்னைக்கு இந்த பொருளாசை நமக்குள்ள இருக்குதா? நிறைய. சமீபத்துல ஒரு ஆடிட்டர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டர். சென்னை பட்டணத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழியர்களுக்கெல்லாம் அவர் ஆடிட்டிங் பாக்குறாரு. பெரிய ஊழியர்களுக்கெல்லாம் ஆடிட்டிங் பாக்குறாரு. அப்ப அவர்கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஒரு சில குறிப்பிட்ட ஊழியர்கள் எல்லாம், அவன் இப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான் அப்படின்னு கொஞ்சம் அன்ரெஸ்பெக்டா பேசினார். அப்ப அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னங்க, அவ்வளவு பெரிய ஊழியக்காரரை போயிட்டு நீங்க அவன் இவன் பேசுறீங்க, நீங்க ஆடிட்டரா இருக்கலாம், இருந்தாலும் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்க. அட நீங்க வேற தம்பி, அவனுங்க பண்றது எல்லாமே ஃப்ராடு வேலை. ஜனங்க கையில என்ன பண்றாங்க, பணத்தை வாங்குறானுங்க. ஆனா ஜனங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட அவன் செலவுல வாங்கி தரது இல்லையா? ஜனங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க. இந்த மாதிரி செய்யறானுங்க. ஆனா அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க சுகபோகத்துக்கு லக்ஸுரி வீடு. இன்னைக்கெல்லாம் ஒரு மெசேஜ்னா பேக் கிராஃப்டே ரெடி பண்றாங்க. பின்னாடி பல லட்சங்களை செலவு பண்ணி பேக் கிராஃப்ட் ஒரு ஆராதனைக்கு. அந்த ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம சர்ச்சை பெரிய லெவல்ல இல்லலாம். அவ்வளோ வருமானங்களை என்ன பண்றாங்க, தங்கள் சுய லாபத்திற்கு சங்கல் இது பண்ண. இதோட அல்டிமேட் என்ன தெரியுமா, ஐயாக்கு ஒரு காரு, அம்மாக்கு ஒரு காரு, பையனுக்கு ஒரு காரு, பொண்ணுக்கு ஒரு காரு. மொத்தம் எத்தனை காரு? 4 கார். ஐயா இவங்க 4 பேர் ஒரே வண்டியில வந்து ஆகாதா? ஊழியத்துக்கு தேவைதான், யாரும் இல்லைன்னு. ஆனா ஆளுக்கு ஒரு காருன்னா அதுவும் எல்லாம் பென்ஸ் எஸ் கிளாஸ் தான், லோக்கல் கிடையாது. அப்ப எத்தனை கோடி இன்னைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க, ஜனங்க கிட்ட இருந்து வாங்கி ஜனங்களுக்கு ஒண்ணுமே பண்றது இல்ல. பொருளாசை. அதைத்தான் இங்க தேவன் சொல்றாரு, சபைக்கு சொல்லும் போது தெளிவா சொல்றாரு பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். எபேசியர் 5:3. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பேசுத்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பெயர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பொருளாசை உங்களுக்குள்ள இருக்குதுன்னு என்ன பண்ணக்கூடாதான், சொல்லப்படவும் கூடாது. இன்னைக்கு பிரசங்கங்களே பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீங்க
ஒரு 1000 ரூபாய் காணிக்க அனுப்புனீங்கன்னா அந்த 1000 ரூபாய் என் கையில வந்துடுச்சு அப்படின்னு நான் தேவனே எனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவருக்கு உடனே 10,000 ரூபாய் கிடைச்சிருமா? அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? கொடுத்தவருக்கு 10,000 ரூபாய் கொடுப்பேன்னு தேவன் சொன்னாராம். உனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தவனுக்கு நான் எவ்வளவு கொடுப்பேன்? 10,000 கொடுப்பேன். ஜனங்கள் லட்சக்கணக்கில் கொடுத்துருக்குறாங்க. என்ன பண்ணிருக்கிறாங்க? லட்சக்கணக்கு. இப்ப யாருக்கு பேராசை? ஜனங்களுக்கு. கேட்டவனுக்கும் பேராசை, கொடுத்தவங்களுக்கும் பேராசை. 1000 ரூபாய் கொடுத்தா எவ்வளவு வரப்போகுது? 10,000 வரப்போகுது அப்படின்னாங்க. ஆனா பவுல் சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் அந்த இச்சகமான வார்த்தையை பேசி ஜனங்கள் என்ன பண்ணி இருக்கிறாங்க? அந்த பொருளாசைக்குள்ள கொண்டு வர. 1 தெசலோனிக்கேயர் 2:5. 1 தெசலோனிக்கேயர் 2:5. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை. என்னமா பிடிக்கிற மாதிரி பேசுறது. பொருளாசை உள்ளவர்களுமாய் மாயவும் பண்ணவும் இல்லை. பொருளாசை உள்ளவர்களாய் மாயவும் பண்ணவும் இல்லை. ஏன் இந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சொல்லவும் படக்கூடாது? இந்த மாதிரி நாங்களும் செய்யல, அப்போஸ்தலர்கள் நாங்க செய்யல, பொருளாசைனால நாங்க இச்சகமா பேசி உங்க கையில இருந்து வாங்கணும்னு நாங்களும் விரும்பல. உங்களுக்குள்ளேயும் பொருளாசை இருக்குதுன்னு சொல்லப்படக்கூடாதுன்னு ஏன் சொன்னா தெரியுமா? அவ்வளவு கண்டம் பண்றாருன்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 6:10. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் என்னவா? எதை சுதந்திரிப்பதில்லை? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அதனாலதான் சொல்றேன். அங்க பெத்ஷெமெஷுடைய ஜனங்கள், லேவியரும் சரி ஜனங்களும் சரி, அந்த தங்கத்தை பார்த்த உடனே இன்னும் அதிகப்படியான தங்கம் பெட்டிக்குள்ள இருக்குமோன்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க? திறந்தாங்க. கர்த்தர் அவர்களை அழித்தாரு. அந்த பொருளாசை இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வரக்கூடாது. அது நம்மையே அழித்து விடும். அது நம்மையே அழித்து விடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசியாக இப்போ அந்த பெட்டி எங்க போகுதுன்னா 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 1-2. அப்படியே கீரியாத் யாரீமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து வீட்டின் மேல் இருக்கிற அபினதாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். இப்போ பெட்டி எங்க வந்துருச்சுங்க? கிபியாக்கு வந்துருச்சு. கிப் யா அப்படின்னு சொல்லுவாங்க. கிபியான்னு தமிழ்ல சொல்றோம். கிப் யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யெகோவாவின் பிரசன்னம் நிறைந்த உச்சி அல்லது மலைன்னு அர்த்தம். யெகோவாவின் பிரசன்னம் நிறைந்த உச்சி. அதனாலதான் அந்த அபினதாபினுடைய வீடு எங்க இருந்துச்சுன்னா மலை உச்சி மேல இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துல பெட்டியை கொண்டு போய் வச்சுட்டாங்க. யார பிரதிஷ்டை பண்ணாங்க? எலியேசர் யாரு? ரொம்பலாம் யோசிக்காதீங்க. அபினதாப் வீட்டுல இருக்குதுன்னா எலியேசர் என்னவாதான் இருக்கணும்? அபினதாபுடைய பையன், அவ்வளவுதான். இந்த அபினதாபுக்கு எத்தனை மகன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 6:3. தேவனுடைய பெட்டி ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டில் இருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரனாகிய ஊசா அகியோவும் இந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இப்ப எத்தனை பிள்ளைங்க அபினதாபுக்கு? எலியேசர் ஃபர்ஸ்ட். இங்க அவரு மென்ஷன் பண்ணல. ஃபர்ஸ்ட் எலியேசர், 2வது ஊசா, 3வது அகியோ. இப்போ பெட்டியை பராமரிக்கிற வேலை யார் கொடுத்தாரு? எலியேசருக்கு கொடுத்தாரு. ஆனா இந்த பெட்டியை தொட்டு செத்தவர் யாரு? ஊசா செத்தாரு. இப்ப காரியம் என்னன்னா, ஏன்னா எதனா இது பெரிய ஒரு கான்ட்ரடிக்டா ஓடுது. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஊசாவை அடிச்சிட்டாரு. இது இன்ன வரைக்கும் இஸ்ரவேலர் மத்தியில ஒரு பெரிய கூற்றா இருக்குது. அப்ப ஏன் அடிக்கணும்? அவரும் அவ்வளவு பராக்கிரமசாலியா, அவருடைய பிரசன்னத்தை எல்லாம் ஓகே தான். ஆனா என்ன காரணம்? நல்லா தெரிஞ்சுங்க. இன்னசென்ட் பீப்புளை தேவன் கொல்ல மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. இன்னசென்ட்டா இருக்கிறவங்கள தேவன் என்ன பண்றது இல்ல, கொள்றது இல்ல. துணிகரம் உள்ளவங்கள தான் தேவன் அடிப்பார். நல்லா கவனிங்க. நான் கூட நிறைய நேரத்துல மலை மேல இறங்கும் போது அந்த மலை அடிவாரத்துல எது மனுஷன் இருந்தா கூட என்ன ஆயிடுவானா? இறந்துருவாங்க. அப்ப தெரியாம ஒருத்தன் போனா, புரியுதுங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தை எல்லாருக்குமே என்ன ஆயிருக்கும்? அந்த பாளையத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். துணிகரமா ஒருத்தன் போனான்னா கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவாரு? அடிச்சிருப்பாரு. சரி, இப்போ இங்க இந்த ஊசாவின் மரணம்
அதை மாத்திரம் பார்க்கலாம். ஏன்னா இந்த ஊசா என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய சந்நிதியில் துணிகரம் பண்ணார். தேவனுடைய சந்நிதியில, தேவனுடைய சமூகத்துல முன்பதாக என்ன பண்ணிட்டாரு? துணிகரமானவரா மாறிட்டார். துணிகரமானவர். ஏன்னா பெட்டியை பாதுகாக்கிறதுக்கு யாரோட வேலைன்னா எலியேசருடைய வேலை. ஆனா இந்த ஏறக்குறைய 20 வருஷம் அங்க இருக்குது. இந்த 20 வருஷத்துல ஆட்சி மாற்றமே வந்துச்சு. சவுல் போய் யார் வந்துட்டா? தாவீது வந்துட்டாரு. இப்ப தாவீது இந்த பெட்டியை எடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு அவரு எல்லாம் சகல கீத வாத்தியங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பெட்டியை எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இப்போ அபினதாப் வீட்டுல இருக்குது. அபினதாப் வீட்டுல இருக்கிற பெட்டியை எடுக்கணும். அப்ப இவரு என்ன பண்ணிட்டாரு? ராஜாக்கு முன்னாடி கொஞ்சம் அட்வான்ஸா, இப்பெல்லாம் நம்மளாம் யாராவது தெரிஞ்சவங்க வந்துட்டா என்ன பண்ணுவோம்? அவங்க முன்னாடி கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணுவோம். அதான் நம்மளுக்கு ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிட்டாரு. எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாருன்னா, தாவீது முன்னாடி என்ன பண்றாரு? பாட்டு பாடிட்டு ஆடிக்கிட்டே போறாரு. பெட்டிக்கு மேல யார் நிக்கிறா? எலியேசர் பெட்டிக்கு பக்கத்துல நிக்கிறாரு. முன்னாடி கடைசி தம்பி அகியோ போறான். பின்னாடி யார் வரா? ஊசா வராரு. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சான்? பெட்டி மாடு மிரண்டுச்சு. உடனே இவர் என்ன பண்ணாரு? தன் கையை நீட்டி பிடிச்சாராம். பிடிச்ச உடனே கர்த்தர் என்ன பண்ணிட்டாராம்? அடிச்சிட்டாராம். கையை நீட்டி எப்படி தொட முடியும்? இது ஒரு ஆக்சிடென்டலா? ஏன்னா முன்னாடியே நம்ம பார்த்தோம், அந்த பெத்ஷெமெசுக்கு வண்டி வந்து எதுல மோதி நின்னுது? பெரிய கல்லின் மேல மோதி நின்னுது. பெட்டி விழுந்துதா? விழாது. ஏன்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்திருந்தா கூட பெட்டி என்ன இருக்காது, விழுந்திருக்காது. அப்படியே விழுந்தாலும் பிடிக்கிறதுக்கு யார் இருக்கிறா? எலியேசர் இருக்கிறாரு. அப்ப இவர் ஏன் கை நீட்டணும்? ஏன்னா ராஜாவுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணணும்னு பார்த்தாரு? நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், நானும் இதை செய்வன் தான், என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு? கையை நீட்டினாரு. இந்த காரியத்தை தெளிவா பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னாகமம் 4:20 வாசிங்க. ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள். அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவர்கள் மூடப்படும் போது பார்க்கிறதற்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார். யாரு தேவன் தெரிந்து கொள்றாரோ, யாருக்கு என்ன வேலை தேவன் செய்யணும்னு சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்யணும். அதை மீறி செஞ்சா தேவன் என்ன பண்ணிடுறாரு? அடிச்சிடுறாரு. முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. ஆனா இங்க இவன் என்னதான் பண்ணி இருக்கணும்? பெட்டிய தொட்டிருக்க கூடாது. ஆனா மீறி அவர் என்ன பண்ணிட்டாரா? அந்த வசனம் ரொம்ப தெளிவா வருது பாருங்களேன். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 9, 10, 11. 1 நாளாகமம் 13:9. கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடறினபடியால் ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினார். என்ன பண்ணிருக்கிறார் இவரு? தன் கையை நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் உண்டவராகி அவன் தன் கையை பெட்டி அண்டைக்கு நீட்டினது நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான். பாத்தீங்களா? முன்னாடி வாஸ்தவம் துணிந்து போய் என்ன பண்ணினாராம்? அந்த பெட்டிய பிடித்தான். துணிந்து போய் அந்த பெட்டிய பிடித்தான். ஆனா இங்க எதை நீட்டி இருக்கிறான்? கையை நீட்டி இருக்கிறான். அதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அடிச்சிட்டார். தேவன் சொல்லி இருக்கிறாரு, இவங்க இதுதான் செய்யணும். எலியேசர்னா எலியேசர் தான். எலியேசருக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது? கை நீட்டக்கூடாது. ஆனா இவன் தன்னை மிகைப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை பெருமைப்படுத்தி காண்பதற்காக கர்த்தருடைய சமூகத்துல துணிகரம் உள்ளவனாய் மாறும்போது கர்த்தர் அவனை அடித்தார். இன்றைக்கு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய சமூகத்துல யார் நிக்கணுமோ அவங்கதான் நிக்கணும். நாம கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பமா இருக்கிறவங்க கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிக்கணும். எத்தனை பேர் வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்குது? இன்னைக்கு இந்த கேள்வி நீங்களே கேட்டுக்கணும். எத்தனை பேர் காலையில எழுந்து குடும்ப ஜெபம் பண்றீங்க? வேதம் வாசிக்கிறீங்க? வேதத்தை வாசிக்கிறீங்களா? குடும்பமா உட்காந்து வேதத்தை வாசிக்கிறீங்களா? வேத தியானம் பண்றீங்களா? பைபிள் ரீடிங் வேற, பைபிள் மெடிடேஷன் வேற, பைபிள் கான்வர்சேஷன் வேற. இந்த 3 செஞ்சீங்கன்னு வச்சுங்க, பெஸ்ட் ஆயிடுவீங்க. வேதத்தை படிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை குறித்து கலந்துரையாடல் வேண்டும்.
இதை செஞ்சு பாருங்க குடும்பத்துல. இப்படிப்பட்ட குடும்பம் தான் மார்தட்டி சொல்லணும் நாங்கள் சத்தியம் அறிந்தவர்கள்னு. அதை விட்டுட்டு நம்ம சத்தியம் அறிந்தவர்கள் சொல்லிட்டோம்னா கர்த்தருடைய சமூகத்துல துணிகரம் உள்ளவர்களா இருக்கும். ஏன்னா எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியாது. தேவன் யாரை நியமிக்கிறாரோ அதன்படிதான். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உலக போக்குல எல்லாமே மாறிடுச்சு. சமீபத்துல ஒரு சபையில பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய சபையில அந்த பாஸ்டர் அவருடைய ஒரு 15-16 வயது மகளை பிரசங்கம் பண்ண விடுறாரு. பிரசங்கம் 16 வயசு பொண்ணு ஒரு முக்காடு கூட இல்லாம கர்த்தருடைய சமூகத்துல நின்று அவ்வளோ 1000 ஜனங்கள் மத்தியில பேசுது அந்த பொண்ணு. அவங்களுக்கு அது எப்படி இருக்குது? என்னுடைய மகள் பேசுகிறாள், அதுல ஒரு பெருமை. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி இருக்குது? துணிகரம். தெரிஞ்சு அதை செய்யக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களால மாத்திரம்தான் நிற்க முடியும். அதை நான் வாலண்டியரா செய்யறேன்னு சொல்லிட்டா அவமானம் தான் மிஞ்சம். இன்னைக்கு நம்ம எந்தெந்த விஷயத்துல அப்படி தவறி இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல போறதுனால சொல்றேன், இந்த இடத்தை பணத்துக்கு விற்கிறாங்க. காசு கொடுத்தா பிரசங்கம் பண்ணலாம், தெரியுமா? காசு கொடுத்தா பிரசங்கம் பண்ணலாம். ஒரு சில இடத்துல ஓப்பனாவே கேட்குறாங்க, வாங்கய்யா பேசுங்கன்னு கூப்பிடுறாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமா போய் நிற்கிறாங்க. முடிச்சிட்ட பிறகு சொல்றாங்க, முன்னாடி கொஞ்சம் கட்டணுங்க, ஒரு 1.5 லட்ச ரூபாய் தேவைப்படுது. சரி, உங்களை கூப்பிட்டா நீங்க செய்தியும் கொடுத்தா அப்படியும். புரியுதா? எவன் பணம் கொடுக்குறானோ அவனுக்கு இந்த இடத்த என்ன பண்ணிடுறாங்க? கொடுத்துறான். துணிகரம். யார் இங்க நின்று யார் தேவன் அவன் மூலியமா பேசுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இங்க நிக்க முடியும், அவங்களால மட்டும்தான் பேச முடியும். அப்படி நின்று பேசினா அந்த வார்த்தை காற்றோடு தான் போகுமே தவிர இருதயத்துல வராது. இப்ப நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தருடைய சமூகத்துல என்ன இருக்கக்கூடாது? துணிகரம் கூடாது. அப்போ சகோதர சகோதரி, இந்த உடன்படிக்கை பற்றி இந்த 4 இடத்தை கடந்து வந்துச்சுன்னா இந்த 4 இடத்துல நடந்த அந்த அழிவு நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குது. முதல்ல எங்க நின்னுது? எபனேசர். எபனேசர்ல நம்ம என்ன காரியத்தை கத்துக்கிறோம்? தேவனுடைய மகிமைக்கு என்ன பண்ணக்கூடாது? கனவீனப்படுத்தக்கூடாது. புருஷராய் இருக்கணும். புருஷராய் நின்று தேவனை மகிமையை கனப்படுத்தணும். 2வது தாகோனுக்கு வரும்போது இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. பெத்ஷெமெசுக்கு வரும்போது பொருளாசை கூடாது. 2வது கிபியால அபினதாப் வீட்டுல வரும்போது கர்த்தருடைய சமூகத்துல துணிகரம் கூடாது. இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் கொடுக்குற எச்சரிப்பு இதுதான். நாம் நம்முடைய மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து இயேசு இருக்கணும். கிறிஸ்து இயேசு நம்முடைய மகிமை நம்பிக்கையா இருக்கிறாருன்னா கிறிஸ்து நம்மிலிருந்து வெளிப்படணும். 2வது, நம்ம இருதயத்தை என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கடினப்படுத்தக்கூடாது. 3வது, பொருளாசை நமக்குள்ள இருக்காது. கர்த்தர் நமக்கு கிருபையா கொடுக்கிறாருன்னா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு கொடுக்கிறாருன்றா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்தில் உண்டாகி ஜோதிகள் பிதாவின் இடத்துல இருந்து வருது. அப்ப கர்த்தர் கொடுக்கணும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? டிபெண்ட் ஆகிடக்கூடாது. அதுல இன்னும் அதிகமா போகணுன்ற பொருளாசை வரக்கூடாது. 4வதாக பார்க்கும், தேவனுடைய சமூகத்துல என்ன வரக்கூடாது? துணிகரம் வரக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல வந்துட்டீங்கன்னா நிறைய பேர் மொபைல் போனை ஆன் பண்ணிட்டு வந்து உக்காடுறீங்க. இது தேவ சமூகம் முதல்ல புரியணும். நம்ம நிறைய விஷயங்கள் நீங்க மாற்றிக்கொள்ளணும். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம துணிகரம் கூடாது. அதே நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்துல நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆகினால் சகோதர சகோதரி, இந்த 4 இடத்துல எபனேசர், தாகோன், பெத்ஷெமெஸ், கிபியா, அபினதாபின் வீட்டுல கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த 4 எச்சரிப்புகளை நம்ம பெற்று அதன்படி வாழணும். கர்த்தர் அதன்படி நம்மை வழிநடத்துவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். செய்துவிட்ட சகோதரர்களுக்கு இப்போது நாம் தேவனுடைய கடந்து உள்ள பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 38 542வது பக்கம், பாடல் எண் 38 542வது பக்கம், பாவ சங்கடத்தை
சஞ்சலத்தை நீக்க நண்பனானுண்டே. பாவபாரம் தீர்த்த பாதம் தஞ்சமே. சாட துன்ப துன்பத்தால்